துலாம் ராசி அன்பர்களே, உங்களின் ராசி சின்னமே நீதியின் தராசு. ராசிநாதன் அன்பிற்கும் கலைக்கும் அதிபதியான சுக்கிர பகவான். தராசை போல எல்லாரையும் சமமாக பார்க்க வேண்டும், எடையை சரியாக போட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய இரத்தத்திலேயே ஊறிய ஒன்றாக துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். பிறப்பால், நிறத்தால், பணத்தால் மனிதர்களை பிரிக்காமல் எல்லோரையும் ஒரே ஒரு தட்டில் வைத்து பார்த்த உன்னதமான குணம் உங்களுடைய ஒரு குணமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகம் உங்களைப் போல சமத்துவமாக இயங்கவில்லை என்பதுதான் நீங்கள் உணர்ந்த ஆகப்பெரிய கசப்பான ஒரு உண்மையாக இருக்கும். எல்லாரையுமே நீங்கள் சமமாக பாவித்து நீங்கள் பழகிய இடத்தில் மற்றவர்கள் தங்களின் சுயநல தராசை கொண்டுதான் உங்களை எடை போட்டிருப்பாங்க. அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர், அவரிடம் எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் என்று உங்களின் நல்ல சுபாவத்தை மிக மலிவாக பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. நீங்கள் காட்டிய சமத்துவ அன்பு இறுதியாக உங்களுக்கு ஏமாற்றத்தையும் மனக்காயங்களையும் மட்டுமே தாங்க பரிசாக கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்கள் மீது வைத்திருந்த மதிப்பும் மரியாதையும் வேறவாக இருக்கும். ஆனால் உங்களை அனைவருமே தவறாக புரிந்திருப்பாங்க. மற்றவங்களுக்காக நியாயம் பார்த்தவங்க தங்களுக்கு மறுக்கப்பட்ட நியாயங்கள் என்ன தெரியுமா? ஊர் உலகத்தில் யாருக்கு பிரச்சனை என்றாலும் ஓடிப்பை முன்னின்று பஞ்சாயத்து செய்து நியாயத்தின் பக்கம் நின்று தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதே போல மற்றவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பங்களை நீங்கள் மிக சுலபமாக தீர்த்து வைத்து விடுவீங்க. உலகிற்கெல்லாம் தராசு பிடித்து நியாயம் வழங்கிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வந்து நின்ற போது உங்களுக்காக வாதாடவோ அல்லது உங்களுக்கு நியாயம் சொல்லவோ ஒரு மனிதன் கூட வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நேரம் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள், அவ்வளவு பதட்டங்கள், அவ்வளவு விஷயங்களை நீங்கள் நினைத்து பார்ப்பீங்க. நம்ம எத்தனையோ நபர்களுக்கு ஓடி போய் நம்ம உதவி செய்தோம், ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது யாருமே நமக்காக வரமடிக்காங்க அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் 1000 எண்ணங்கள் அந்த ஒரு நேரத்தில் ஓட ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்தவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தினார்களே தவிர உங்களை பக்கம் இருந்த நியாயங்களை, உங்களுடைய வழிகளை ஒரு கணம் கூட ஏறிட்டு பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த அநீதியும் பச்சை துரோகமும் உங்களை உள்ளுக்குள்ளேயே ரணமாக்கியிருக்கும், உங்களை உள்ளுக்குள்ளேயே கொன்றிருக்கும். உறவுகளை காப்பாற்றியதால் உங்களை இழந்த தருணங்கள் என்ன தெரியுமா? குடும்பம் சிதைந்து விடக்கூடாது, பந்தங்கள் பிரிந்து விடக்கூடாது, நட்பில் விரிசல் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களுடைய ஈகோ, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சுயமரியாதை என எல்லாத்தையுமே அடகு வைத்து அந்த உறவுகளை நீங்கள் காப்பாற்றியிருப்பீங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் இத்தனை தியாகங்கள் செய்து காப்பாற்றிய அந்த உறவுகள் தங்களின் கஷ்ட காலம் நீங்கியவுடன் உங்களை ஒரு தகுதியற்றவராக சித்தரித்து விட்டு மிக சாதாரணமாக விலகி சென்று இருப்பாங்க. உறவுகளை காப்பாற்ற போய் உங்களின் இளமை, நிம்மதி, கௌரவம் என உங்களையே நீங்கள் ஒட்டுமொத்தமாக இழந்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். இது சரியா அது சரியா என்ற ஒரு குழப்பத்தில் கழிந்த உங்களுடைய வாழ்க்கை. துலாம் ராசியினரின் மிகப்பெரிய பலவீனமே முடிவெடுப்பதில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் மட்டுமே தாங்க. தராசின் முள் எப்படி இருபுறமும் ஆடிக்கொண்டே இருக்குமோ அதே போல உங்களுடைய மனமும் எந்த ஒரு காரியத்திலும் இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா, இது சரியா அது சரியா என்று ஓயாமல் சிந்தித்து குழப்பிக்கொண்டே தாங்க இருக்கும். இதனால் பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் கால நேரம் கடந்து கையில் எடுக்க முடியாமல் கோட்டை விட்டிருந்திருப்பீங்க. இந்த ஒரு தொடர் குழப்பங்களால் உங்களுடைய வாழ்க்கையின் பொன்னான காலங்கள் வீணாக கழிந்ததை நினைத்து நீங்கள் இன்று வரைக்கும் வருந்தி கொண்டுமே தாங்க இருப்பீங்க. அந்த வருத்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் சோதனைகள் உங்களை சூழ்ந்திருந்த போது உங்களால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் போயிருக்கும். வியாபாரத்தை தொடரலாமா அல்லது மூடிவிடலாமா, இந்த ஒரு நிலைமையில் நீடிக்கலாமா அல்லது மாறலாமா, இந்த மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உறவோடு நம்ம வாழ முடியுமா, விலக வேண்டுமா என்று தெரியாமல் ஒரு இருண்ட குகைக்குள் மாட்டிக்கொண்டுவதைப் போல நீங்கள் தவித்திருப்பீங்க. நீங்கள் எடுத்த சில அவசர முடிவுகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரும் ஒரு நஷ்டத்தையும் தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று போக போக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நான் கூறியது அனைத்தும் நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய சோதனை காலங்கள் முடிவுக்கு வந்துவிடும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரத்தில் மாபெரும் சுப மாற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் கண்ட சனியாகவும் இருந்து உங்களை அலைக்கழித்த சனியின் அசுப பார்வைகள் விலகி உங்களின் யோகாதிபதியாக மாறப்போகிறார். மேலும் ராகு கேதுக்களின்
சுபத்துவ பெயர்ச்சியும் குரு பகவானின் அமிர்த பார்வையும் உங்களை நாடி வரப்போகிறது. இதனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். இதுவரைக்கும் மனக்குழப்பங்களும் எந்தெந்த இடங்களெல்லாம் தயக்கங்களும் இருந்ததோ அப்பொழுது அந்த இடங்களில் எல்லாம் இப்போ தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்குள்ள மாறிவிடும். இது சரியா அது சரியா என்று தவிர்த்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நேர்கோட்டில் மட்டுமே தாங்க பயணம் செய்யும். எந்த விதமான குழப்பங்களும் உங்களுக்குள்ள ஏற்படவே கூடாது. ஒரு தடவை ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அது தவறாக போனாலுமே அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. எனவே இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாபெரும் தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். தராசின் முள் நடுநாயமாக நின்று துல்லியமான இடையை காட்டுவதைப் போல உங்களுடைய மனது மிக சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுக்காக நீங்க முடிவெடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் மற்றவர்களின் ஆலோசனைகளையும் மற்றவர்களுடைய விருப்பங்களையும் கேட்டு முடிவெடுத்து ஏமாந்த நீங்கள் இனி உங்களுக்காக நீங்களே சுயமான முடிவுகளை எடுக்க தொடங்குவீங்க. முதலாவதாக அதிர்ஷ்ட காற்று உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கும். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் பலத்தால் உங்களின் முடிவுகள் தீர்க்கமாக இனிமே இருக்க ஆரம்பிக்கும். எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அது 100க்கு 100 சரியாகவே தாங்க மாறவும் ஆரம்பிக்கும். வெற்றி பாதை உங்களுடைய வாழ்க்கையில உருவாகிவிடும். இந்த தொழில் எனக்கு சரிவரும், இந்த மனிதர் எனக்கு தகுதி இல்லாதவர் என்று பிரித்தறிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் உங்களை வியாபாரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாபெரும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். அந்த அளவுக்கு உங்களுடைய முடிவுகளும் நீங்க எடுக்கக்கூடிய பாதைகளும் மிகவும் துல்லியமாக இருக்கும். உங்களுக்கு காலில் முன்னேற்றம் எப்படி தெரியுமா தேடி வரும்? ஜோதிட ரீதியாக கால் முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையின் அடித்தளம் மற்றும் நகர்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்களின் வேகம் இனிமே வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். புதிய பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க. தொழில் மற்றும் உத்தியோக நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு பொருளாதார லாபத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நாடோடி போல அலைந்த உங்களின் வாழ்க்கை இனி ஒரு நிலையான உறுதியான பாதையில் பயணிக்க தொடங்கும். நீங்க உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள், ஒரே சமயம் ஸ்மார்ட் ஒர்க் செய்வதில் வல்லவர்கள். கடந்த காலங்களில் நீங்க சிந்திய வியர்வைக்கும் உழைத்த உழைப்புக்கும் மற்றவர்கள் கிரெடிட் எடுத்துக்கொண்டு கொண்ட நிலைமையானது இப்பொழுது மாற ஆரம்பிக்கும். இனி உங்களின் உழைப்பிற்கு உலகளாவிய அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களை தேடி உயரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்களை மதிக்காத முதலாளி கூட உங்களின் திறமையை உணர்ந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவும் ஆரம்பிக்கும். இந்த நாளில் உங்களின் உண்மையான மனது அனைவரும் புரிந்து கொள்வாங்க. காலம் உங்களுக்கு செய்ய போகும் ஆகப்பெரிய பரிகாரம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களை சுயநலவாதி என்று ஒதுக்கிய உறவினர்களும் நண்பர்களும் உங்களின் தூய்மையான அன்பையும் நீங்கள் செய்த தியாகங்களையும் உணரக்கூடிய தருணம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களுடைய மௌனமும் உங்களின் நேர்மையும் எவ்வளவு உண்மையானது என்பதை பிரபஞ்சம் அவர்களுக்கு உணர்த்தும். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் தங்களின் தவறை உணர்ந்து உங்களை நாடி வந்து மன்னிப்பு கேட்டு நிற்கும் உன்னத நிலைமையும் இந்த ஒரு நேரத்தில் உண்டாகவும் ஆரம்பிக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு நாளாக இருக்காது. எல்லாத்தையுமே மறந்து எல்லாத்தையுமே சமமாக பார்த்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் யார் யாரை பிரித்து பார்க்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் நீங்க நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனையும் நீங்க புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பீன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.